வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக்கில் பேட்டர்ன்ஸ் வேலை செய்யுதா, அந்த பேட்டர்ன்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த பேட்டர்ன்ஸோட ஒன்ஸ் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ட்ரேடை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், நான் அதை படித்து காமிச்சிடுறேன். ஐ டோன்ட் கிவ் லைவ் மார்க்கெட் கால்ஸ் ஆர் ரன் ஏ சிக்னல் சர்வீஸ் ஃபார் மணி. I don't have any VIP groups to share the trading calls. I am not taking any classes. I don't have a Telegram channel. I don't use phone. I never ask money. I repeat, I never ask money. So இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவருடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜுங்க. மெஹபூப் அப்படிங்கிறவர் டியர் சசி ப்ரோ, இன்ஃபார்ம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் தட் கேன் பேப்பர் ட்ரேட் யூஸிங் ஃப்ரண்ட் பேஜ் ஆப். ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்ட்டு ஒரு சைட் இருக்குங்க. அதில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணினீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸு எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க. அதை நான் அந்த ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்தேன். இந்த மாதிரி இருக்குது அந்த வெப்சைட்டு. ஸோ இதில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. நான் செக் பண்ணலை, நீங்கள் செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் திரும்பவும் கூட இதை பற்றி நான் சொல்கிறேங்க. ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா இதை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அதை செக் பண்ணுங்கள், நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். திரும்பவும் கூட நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை இன்னும் கூட நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்ப்போங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க. இந்த டே டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்டாக் என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மேலே வருதுங்க. இந்த ரெக்கவர் ஆகி மேலே வரும்போது ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்குது. மேலே போய்கிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸ் லோவை அது கட் பண்ணவே இல்லை. ஸோ கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. மார்க்கெட் எந்த இடத்துல தடுமாற வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வரும்போது இந்த இடத்துல தான் ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. அதாவது குரூப்பில் டூப்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் எப்போ வந்தாலும் சரி இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த இடத்த தாண்டி மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மேலே போய்டும். மேலே எங்கே போகும்? எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு தான் போகும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகி கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ ப்ரைஸ் அவ்வளோ புல்லிஷாக இருக்குதுங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். இதுலேருந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு கீழே திரும்பவும் மேலே போகும்போது சேம் அதே இடத்துக்கு போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவுக்கு வரல. மேலே புதுசாக ஒரு ஹை வச்சுருக்கிறான், கீழே வந்துருக்கிறான், ப்ரீவியஸ் லோவுக்கு போகல. மேலே இந்த இடத்துல போகும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கு மேலே போகலை. இந்த இடத்துக்கு மேலே போகலைன்னொடனே நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம்? கண்டிப்பாக இவன் கீழே இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தோன்னே இப்போலாம் நிறைய பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் முன்னாடி இருந்தே ஒரு 4-5 மாதமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, சேனல் ஆரம்பித்து 6 மாதம் தான் ஆகுது. அதனால் ஒரு 4-5 மாதமாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இடத்துல மொமெண்டம் நல்லா பெரிய லெவலில் இருக்குது. அடுத்து மொமெண்டம் கொஞ்சம் கம்மியாகுது, அடுத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பீரிஷ்னஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது பை ட்ராப். இதை தான் பை ட்ராப்னு நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா, இங்கேருந்து கீழே வரணும், கொஞ்ச நாச்சும் புல் பேக் வந்துட்டு தான் மார்க்கெட் போகணும். ஆனால் மார்க்கெட் கம்ப்ளீட் புல்லிஷாக இருக்கிறதுனால இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு. மேலே போகும்போது நல்லா புல்லிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த இடத்துல பை ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் பை ட்ராப்புன்னு சொல்கிறோம். இந்த ட்ராப் எப்படி நடக்குது அப்படின்னா, அப்படியே மொத்தமாக கீழே வந்துடுவான். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு நாள் கீழே வந்திருக்கான், 2ஆவது நாள் வந்திருக்கான், 3ஆவது நாள் வந்திருக்கான், 4ஆவது நாளும் வந்திருக்கான். ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லோவையே கட் பண்ணிட்டான். அப்போது கம்ப்ளீட்டாக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு புல் பேக் போயிட்டு கீழே வந்துடும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் ஆனால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது அந்த பீரிஷ்னஸ் செல்லர்ஸ் ரொம்பலாம் டாமினேட் பண்ண முடியாதுங்க.
பையர்ஸோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு பை ட்ராப் நடந்தது, செல்லாகி மார்க்கெட்டை அப்படியே தலைகீழாக தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே வந்தான். பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணியும் க்ளோஸும் வச்சிட்டான். பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணான், மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இந்த இடத்துக்கு சைடில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்கும். எப்போவுமே எந்த டைம் ஃப்ரேம்லேயுமே இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் இருந்தது அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ்னஸ். அடுத்து அது ஃபாலோடு பை அடுத்த கேண்டில் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்திருந்தது அப்படின்னா நல்ல பை ட்ரேட் இது. பட் ஆனால் அது மாதிரி வரலாமல் ஹிட் அண்ட் ரன்னுங்கிற முறையில் அது பாட்டுக்கு வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலே எப்படி போயிருக்கான்னு பாருங்கள், ஒரு புல் பேக்கு கீழே வரல, மேலே போயிட்டு ஒரு புல் பேக்கு கீழே வந்திருக்கிறான். பட் ஆனால் எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டு மேலே போயிட்டான். மேலே எங்கே போனான், ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போனான். அங்கேருந்து திரும்பவும் கீழே வந்தான், கீழே வர முடியல, திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணால் மேலே போக முடியல, திரும்பவும் கீழே வர முடியல. அதனால் மேலே வந்து போனவன் இதையும் தாண்டி மேலே போகிற மாதிரி போய் மேலே க்ளோஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டான். எப்போவுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல பை ட்ரேட் எடுக்கணுன்னு நினச்சி கூட பார்த்துறாதீங்க. ப்ரீமியம் ப்ரைஸ், ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணுன்னு கடைக்கு போகிறீங்க. அந்த ஃப்ரிட்ஜு வந்து இப்போ தான் வந்து லான்ச் ஆகிருக்கு, ஜஸ்ட்டு லான்ச் ஆகிருக்கு. அப்போ என்ன சொல்லுவான், அதுக்கு எந்த ஆஃபரும் தரமாட்டான், அது விலையும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், 1,00,000 ரூபா சொல்லுவான் ஃப்ரிட்ஜு. அப்போது அது ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்குது, புதுசாக லான்ச் ஆகிருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், அதே ஃப்ரிட்ஜை 60,000க்கு வாங்கலாம். அதே கான்செப்ட் தாங்க இங்கே பேரம் பேசணும். நீங்கள் ப்ரீமியமாக லான்ச் ஆனோன்னா போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தப்பு. அது உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டு கண்டிப்பாக கொடுப்பான். நீங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணி இருந்து வாங்குறது தான் எப்போவுமே நல்லது. அது என்ன டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, ஹையர் டைம் ஃப்ரேமோ லோயர் டைம் ஃப்ரேமோ. சரி, ஓகே. ப்ரீவியஸ் ஹைக்கிட்ட வந்துட்டு இவ்வளோ தடுமாற்றம் இருக்குது. ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணாமல் வந்து ப்ரைஸ் வந்து மேலே 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 போயிருக்கிறான். பட் ஆனால் இந்த லெவலில் கட் பண்ண முடியல, ஜஸ்ட்டு அந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கிறான். அடுத்த நாளே வந்து விழுந்துட்டான். சரிங்களா? இவன் விழுந்தவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், புல் பேக் போகும்போது மேலே போக முடியல, கீழே வந்து புல் பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்தில் போயிருக்கிறான், ஆனால் அதுக்கு மேலே போக முடியல. கீழே வந்துட்டு புல் பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, இங்கிருந்தே கீழே போயிட்டான். கீழே வந்துட்டு மேலே லைட்டாக புல் பேக் போய் பார்க்குறான், ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. கீழே வந்து லைட்டாக புல் பேக் போய் பார்க்குறான், ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. ஸோ இது வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த இந்த சார்ட்டில் வந்து இதான் நடந்திருக்கு. நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது, ஒரு புல் பேக் மாதிரி வந்துகிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் அப்படியே வீக்லியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு ஒரு புல் பேக் வரும். இந்த புல் பேக் லெவல் வந்து இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வரைக்கும் வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து வந்து இவ்வளோ தூரம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தான் அடுத்த கேண்டில் அந்த மாதிரி வந்து செட்டப்பில் வந்து இருக்குது. ஒரு பெரிய ஃபாலு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான், ஒரு புல் பேக் வந்து திரும்ப ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது, புல் பேக் வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு அவ்வளோதான் வந்து தெரியுது. சரி, ஓகே. டெய்லிக்கே வந்துடுவோம் திரும்பவும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு திரும்பவும் வந்து மேலே வரும்போது இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு மேலே போகணும், அப்படி தானே? ஸோ இந்த லோனு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து வந்துருக்குது, இங்கேருந்து வந்துருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் வந்துருக்குறான். இந்த லோ வந்து இங்கே இருக்குது. இப்போ மேலே வர்ற ப்ரைஸு எவ்வளோ மேலே வந்தாலும் செல்லு தான். எவ்வளோக்கு எவ்வளோ மேலே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து செல்லு. சரி, ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்துருவாங்க. இந்த இதில் எதனா பேட்டர்ன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு முன்னாடியே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோன்னே கீழே போயிட்டான் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லோக்கு வந்தோடனே மேலேயும் போயிட்டான். ஒண்டர்ஃபுல்லாக ட்ரேடு கிடச்சிருக்க. ப்ரீவியஸ் ஹை டேயில், இப்போ நீங்கள் பார்த்துருக்குது டேயில், இது அப்படியே நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போய் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுவீங்க. அப்போது 2 தடவை அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆனதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வரையலாமா. அப்போ ப்ரைஸ் உள்ளே வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்து மேலே பாதி தூரம் போயிட்டு கீழே வந்துருக்குது.
இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் ஒருவேளை புல்லிஷாக மேலே போச்சுன்னா இதோடைய டார்கெட் எங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதோடைய டார்கெட் இங்கே போயிடும். அட்லீஸ்ட் இங்கேனா போகும். மேலே இது பக்கத்தில் இருக்கனால இது வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ முதல் தடவை இந்த இதில் சரி இதே கூட நம்ம வச்சுக்கலாம். என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கீழே போயிருக்கிறான், திரும்ப கொண்டு வந்து பாடியை உள்ளேயே க்ளோஸ் வச்சுக்கிட்டான். க்ளோஸ் வச்சுட்டு ஹி கேம் அப், மேலே வந்துட்டான். சரிங்களா? இப்போ இவன் மேலே போய் ரீச் ஆகிறான்னு பார்ப்போமா? மேலே போய் ரீச் ஆகிறான்னு பார்ப்போம். எங்கே வரைக்கும் போகணும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுருக்குறோம். இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இங்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். போகலை, அவ்வளோ தூரம் போகலை. அப்போ இவ்வளோ தூரம் வரமாட்டேங்குது மார்க்கெட்டு. அப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்குது? இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம சப்போர்ட்டாக வந்து வரைஞ்சிருக்கிறோம். பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்தது ஒரு தடவை கீழே போயிட்டு வந்துருச்சு. அடுத்த தடவை வரும்போது இந்த சப்போர்ட் அவன் மதிக்கவே இல்லை. அதனால் இந்த சப்போர்ட்டை இன்னும் கூட கொஞ்சம் கீழே கொண்டு போய் வச்சு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி டேயில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேட்டர்னை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணுங்க. அதாவது மேலே இது வரைக்கும் போயிருக்கு, கீழே கொஞ்சம் இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. நம்ம இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து வரைவோம். ஸோ ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு அடிக்கடி வந்து இந்த பேட்டர்ன் வந்து பார்க்கலாங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்துருக்கணும். சொல்கிறேன் பாருங்கள். பேட்டர்ன் ட்ரேடிங்லேயே நான் வந்து அனலைஸ் பண்ணதில் அதிகமாக நான் பார்த்த பேட்டர்ன் வந்து இதாங்க. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸு, கீழே வந்து ட்ரெண்ட் ஆகும், கீழே வந்து சப்போர்ட்டு, மேலே வந்து ட்ரெண்ட் ஆகும். இது எல்லா சார்ட்லேயுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சா கூட போதும், இல்லை இந்த இடத்துல பிடிச்சா கூட போதும். இது ஆப்டான இடங்க, இதுவும் ஆப்டான இடம். என்ன அப்படின்னா இதோட டார்கெட் இதானு உங்களுக்கு தெரியும். ட்ரெண்டு எப்படி வேணாலும் இருக்கட்டும், பையிலே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செல் எடுக்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட் பண்ணிடலாம். நீங்கள் பை எடுக்கிறது இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ட்ரெண்ட் ஆகுங்க மேலே மார்க்கெட்டு. சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் மேலே போவோங்க. இது நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்துருக்கோம், நிஃப்டியில் பார்த்துருக்குறோம், ஸ்டாக்ஸில் பார்த்துருக்குறோம், எல்லா சார்ட்லேயுமே பார்த்துருக்குறோங்க, கோல்டில் பார்த்துருக்குறோம், எல்லாத்துலேயுமே பார்த்துருக்குறோம். 5 மினிட்ஸில் 1 ஹவரில் டெய்லியில் எல்லாத்துலேயுமே இது வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகுது, ஆனால் கீழே வரும்போது கொஞ்சம் கீழே வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் லைனை வரைகிறத விட இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைகிறது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஓரளவுக்கு இந்த பேட்டர்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுடைய கெஸ் ஒர்க் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான். சரியா? இப்போ இந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நம்ம அடிக்கடி பார்க்குற பேட்டர்னே வந்து வர்ற மாதிரி வந்து தெரியுது. செக் பண்ணி பார்த்துருவோம். கீழே வந்துட்டான், மறுபடியும் மேலே போகலை, கீழே வந்துட்டான். ஸோ மேலே போனால் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மேலே போகலை அப்படின்னா கீழே இந்த மாதிரி வர்றான்னா ஒர்க் அவுட் ஆகுது, வேஸ்ட். இந்த பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அது வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து அதாவது ட்ரெண்ட் லைன் ஆகட்டும், பேட்டர்ன் ஆகட்டும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ட்ராக் பண்ணிலாம் வந்து வரையக்கூடாதுங்க. அது வந்ததுன்னா வரைங்க, இல்லைனா வந்து ரொம்ப வந்து இழுத்து பிடிச்சி வரையாதீங்க. ஸோ இது வந்து பேரலல் சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்கா? அப்போது இது வரைக்கும் போனான்னா திரும்ப வந்து கீழே வரணும். இதை வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். மேலே போகிறான், கீழே வரான், மேலே போகிறான், கீழே வரான், மேலே போகிறான், கீழே வரான், மேலே போகிறான், கீழே வந்துட்டு இப்போ திரும்பவும் வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறான் பார்ப்போம். ஸோ மேலேயே போயிட்டான். மேலேயே போட்டால் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ப்ரைஸு கீழே வரணும், மேலே போகணும், கீழே வரணும், மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பேரலல் சேனல் பேட்டர்ன்லேருந்து நம்ம திரும்பவும் வந்து இந்த பேட்டர்னுக்கே வந்து மாறிக்கலாம். இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம தைரியமாக வந்து செல் பண்ணலாம். ஏன்னா
இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த பேட்டர்ன் தெரியும் அப்படிங்கிறதுனால யூ கேன் கோ ஃபார் எ செல் ட்ரேட் அட் திஸ் டாப். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்குது பார்த்தீங்களா? ஒரே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்குது, மேலே வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு சின்ன புல் பேக்கு நல்லா மேலே போனான், ஒரு சின்ன புல் பேக்கு இன்னொரு தடவை கூட மேலே போயிட்டு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போமா? ஸோ இது வந்து இது மேலே வரைக்கும் போயிட்டு வந்தாங்களா? இது வந்து இன்னொரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லோ வச்சுருக்கான் பார்த்தீங்களா? எப்போவுமே மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோவை பிரேக் பண்ணான்னா இப்படியே கீழே போயிடுவான், லோவை பிரேக் பண்ணலான்னா இங்கேருந்து மேலே போவான். ஸோ அதே தான் திரும்பவும் வந்து இதில் வந்து நடந்துருக்குதுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே போயிட்டான். ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளாரையே போயிட்டு வரான். எங்கே வருவான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? கன்ஃபார்மாக ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து அப்படி தான் வந்து வேலை செய்யுது. பார்ப்பாங்களா? ட்ரெண்ட் லைன் வந்தானா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்ததுக்கப்புறமா ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவர்ஸ் ஆனானா, ரிவர்ஸ் ஆகக்கூடாது. இந்த பேட்டர்ன் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு பேட்டர்னும் வந்து ரொம்ப நேரமாக ப்ரைஸ் வந்து அந்த பேட்டர்னுக்குள்ளாரி இருக்கக்கூடாதுங்க. அந்த பேட்டர்னை விட்டு அந்த ப்ரைஸ் வந்து வெளியில் கண்டிப்பாக போயிடும். கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக கீழே நல்லா போயிடும், மேலே போச்சுன்னா நல்லா மேலே போயிடும். பட் ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த பேட்டர்னுக்குள்ளாரையே கொஞ்சம் எதிர்பார்க்குறத விட அதிக நேரம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்ததுன்னா பை எடுத்துடலாம். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருந்தது பார்த்தீங்களா? நம்ம சப்போர்ட்டு வரைஞ்சோம், மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சோம், இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளார போகும்னு நம்ம வந்து பேசினோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தான். உடனே அடுத்து வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சோம். ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி இது வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், அங்கே போகாமலே கீழே வந்தான். ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும் கண்டிப்பாக. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த குழப்பம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. மேலே போனால் ரிஜெக்ட் ஆகிறான், கீழே வந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான் அப்படின்னு. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்துருச்சுங்களா? நீங்கள் பார்த்துருக்குது டே டைம் ஃப்ரேமுங்க. டே டைம் ஃப்ரேமுங்கிறதுனால இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வேளை இங்கேருந்து சப்போர்ட்டை எடுத்துட்டான், மேலே புல்லிஷாக போகிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேக் இந்த இடத்துல வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி மேலே போனான் அப்படின்னா மேலே இது வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, பார்த்துடலாங்களா? என்ன பண்ணுறான்? சப்போர்ட் எடுத்துகிறான், மேலேருந்து கீழே வந்தான், ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்டு, மேலே போய் கீழே அதே இடத்துக்கு வந்து வந்தான், என்ட்ரி அட் எக்ஸிட்டு, மேலே போயிட்டு கீழே வரான், புல் பேக்கு, மேலே போய் கீழே புல் பேக்கு, இப்படியே வந்து அவன் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக இந்த லெவல் போனான், இந்த லெவல் போயிட்டு தான் ரிஜெக்ஷன் ஆகிருக்கிறானா? ரிஜெக்ஷன் ஆகி கீழே வர்றவன் ப்ரீவியஸ் லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போனான்னா மேலே டார்கெட்டுக்கே போயிடுவான். ஸோ ஒரு புல் பேக் வந்து மேலே வரைக்கும் போனால் கீழே வருமா, இந்த ஹையோடைய லோ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ மேலே போய் கீழே வந்து மேலே போய் திரும்ப இதை பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சான், ஆனால் மேலேயே போயிட்டான். எங்கே போயிட்டான்? டார்கெட்டுக்கே போயிட்டான். எங்கேருந்து டார்கெட்டு போயிருக்கான்? எங்கே என்ட்ரி கொடுத்துருக்கான்? கிட்டத்தட்ட 810 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து என்ட்ரி கொடுத்துட்டு 950 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டான். சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோ தூரம் போயிட்டானா? இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு செல் ட்ரேடு, அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல நீங்கள் செல் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஒரு வேளை இதுக்கு மேலே போயிட்டு வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இந்த விக்கு, இந்த ஜோனில் இருக்கிற இந்த விக்குக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ண தான் போகிறோம். கண்டிப்பாக ட்ரேடை லாஸ் வந்து புக் பண்ணிடுவோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது. இங்கே நீங்கள் பை பண்ணுறது வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், பட் ஆனால் செல் பண்ணுறது ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ். சரி, ஓகே. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? மேலேருந்து கீழே வந்துட்டான், ஒரே ஜம்பில் வந்து கீழே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? வாய்ப்பு இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டு, இந்த ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட்டுக்கு வந்தோடனே லைட்டாக வந்து ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பை ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்தானா, ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்தோன்னா நீங்கள் ஒரு பை ட்ரேடு சும்மா வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே இங்கேயே ட்ரை பண்ணுறீங்க, இது வந்து
ரீப்ளேயில் வந்து இந்த மாதிரி தாங்க பண்ண முடியும், சரியான இடத்துல வந்து பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் சரியாக ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் எது? மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் உங்கள் டார்கெட். என்ன பண்ணுறோன்னு பார்ப்போங்களா? மேலே ஒரு 100 குவான்டிட்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10,000 உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருங்க. 100 குவான்டிட்டியை வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுங்க? ஒரு 70,000 80,000 உங்களுக்கு தேவைப்படும். 80,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 வந்து கிடச்சிருது. இந்த விஷயம் இல்லாமல் நான் என்ன இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பேட்டர்ன்லாம் நல்லா வந்து பழகிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரேடு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கலாங்க. ட்ரேடு வந்து கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கலாம். எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா கிளியராக வந்து தெரியுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பார்த்துட்டீங்க அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் வந்துடுங்க. லோயர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ட்ரேடை வந்து என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. சரி, இதே மாதிரி பேட்டர்ன் வந்து வேறு எதனாச்சும் வந்து சார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராம்கோ சிமெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கில் வந்துட்டு இப்போ தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்க்கலாம். அது எல்லா சார்ட்டில் எல்லா விதமான சார்ட்லேயுமே சொல்கிறேங்க. ஆயிலில், கோல்டில், சில்வரில், நேச்சுரல் கேஸில், காப்பரில், இல்லைனா உங்களுக்கு பிட்காயினில், இதில் பேங்க் நிஃப்டி, பேர்ஸு, யூரோ யூஎஸ்டி பேரில் பார்க்கலாம், US 100 பார்க்கலாம், US 30 பார்க்கலாம், எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த பேட்டர்னை. ஸோ அடுத்து வந்து ராம்கோ சிமெண்ட்டில் இப்போ தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பேட்டர்ன். ஸோ பக்காவான என்ட்ரி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இது செல் என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். கீழேருந்து மேலே போய் கரெக்டாக என்ட்ரியும் கொடுத்துட்டு கீழே இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்துச்சுங்க. இதோடைய டார்கெட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு புல்லிஷ்னஸ் காமிச்சான் அப்படின்னா இதோடைய டார்கெட் திரும்பவும் வந்து எங்கே போவோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கே போயிடும். சரி, ஓகே. இது இல்லாமல் இன்னொரு ஸ்டாக் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், MFSL அப்படின்ட்டு மேக்ஸ் ஃபினான்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதுல. இதில் அந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்சிருச்சுங்க. சும்மா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நடந்திருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வந்தது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருக்குது, திரும்ப ஒரு லெவலுக்கு போயிட்டு கீழே வந்துருக்குதுங்க. ப்ரீவியஸாக இங்கேருந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஒரு பெரிய ஃபாலில் லோயர் லோ பண்ணிகிட்டே வந்த மார்க்கெட்டை என்ட்ரட் எக்ஸிட் அப்படின்ட்டு, அதாவது ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே போன மார்க்கெட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தது. என்ட்ரி அட் எக்ஸிட் கரெக்டாக கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிட்டான். மேலே போனான், அங்கேருந்து பொறுமையாக வந்து கீழே வந்துடான் பாருங்கள். இந்த லோக்கு கீழே வந்துட்டான். வந்தோடனே நீங்கள் வந்து ட்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ணி இங்கேருந்து மேலே போச்சுங்களா, இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஷோல்டரு ஹெட்டு, ரைட் ஷோல்டரு, மேலே வந்து ப்ரைஸ் வந்து அதோடைய டார்கெட்டுக்கு வந்து போயிடுச்சு. நம்மளுடைய டார்கெட்டும் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ப்ரைஸ் வந்து போன உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து மொத்தமாக வந்து கீழே வந்திருக்கான். அப்போ இங்கேருந்து வந்து கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே அதே இடத்துக்கு போயிருக்குது ப்ரைஸு. ஒருவேளை இந்த ட்ரேடை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இந்த இடத்துலேருந்து ப்ரீவியஸாக அங்கேருந்து கீழே வந்திருக்குது. ஸோ ஒரு நிமிஷங்க, நான் இதை வரைஞ்சி காமிச்சிட்றேன். இங்கேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 இடமும் உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, இந்த 2 இடமும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பயிற்சி நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இங்கே போகிறத நீங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இங்கே வர்றதும் நீங்கள் ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே போகிறதையும் நீங்கள் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸ்டாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு அமைதியாக இந்த டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அழகாக வந்து உங்களுக்கு 600 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 80 கிட்டத்தட்ட 900, 700, 800, 900 300 புள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க.
இது வந்து ஃபியூச்சர்ஸில் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. இது வந்து ஸ்டாக்ஸில் தான் நீங்கள் வாங்கி ஆகணும். ஸோ செல்லு பண்ணுறது கஷ்டம். பை மட்டும் நீங்கள் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து அடிக்கடி வருது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த எண்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக திரும்பவும் வந்து அதே மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த சப்போர்ட் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கலாம். இது பேட்டர்னில் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் மேலே வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ மேலே போனால் கீழே வருது, மேலே போனால் கீழே வருது, மேலே கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு எந்த சைடு பிரேக் ஆகிறானோ அந்த சைடு இன்னும் நல்லா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேடிங்கை வந்து நம்ம பாட்டுக்கு பை செல்னு பண்ணாமல் ஒரு பொறுமையாக சாட்டர்டே சண்டேலேயோ இல்லைனா ட்ரேடிங் டேஸ்லேயோ பொறுமையாக உட்காந்து எந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பொறுமையாக பார்த்து அந்த ஸ்டாக்கை எடுத்து வச்சு சின்ன சின்னதாக நீங்கள் லாட் சைஸை வந்து போட்டு நீங்கள் பை பண்ணியும் செல் பண்ணியும் பார்த்து நல்லா பழகினதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங்கை நல்லா வந்து அதிகமாக கேபிட்டலை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.